இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தங்க வெள்ளி ரதங்களை காண பினாங்கில் அலைமோதிய மக்கள் கூட்டம். தைப்பூசத்தை முன்னிட்டு பினாங்கில் பிரசித்தி பெற்ற தங்கம் மற்றும் வெள்ளி ரதங்களை காண்பதற்காக லெபோக்வெயின் சாலை தொடங்கி ஆலயம் வீற்றிருக்கும் ஜாலான் கெபும் பூங்கா வரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் திரளாக குழுமி இருந்தனர். பினாங்கு மாநிலத்தில் ஒரு நாளைக்கு முன்னதாக கொண்டாடப்படும் தைப்பூச கொண்டாட்டத்தின் தனிச்சிறப்பு செட்டி பூசம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் குறிப்பாக மாநிலத்தில் உள்ள செட்டியார் சமூகத்தினர் மயில் காவடிகளும் முருகன் சிலையை ஏந்தி வெள்ளி ரதத்தில் ஊர்வலமாக பவனி வருவர். வெள்ளி ரத ஊர்வலம் மட்டுமின்றி முருகப்பெருமானின் புனித ஆயுதங்களான வேல் அல்லது ஈட்டிகளை ஏந்திய தங்க ரதங்களும் 2017ஆம் ஆண்டு முதல் வலம் வருவதால் பினாங்கு தீவில் தைப்பூசம் கூடுதலாக களை கட்டியுள்ளது. காலை 6 மணிக்கு லெபோக்வெயினில் இருந்து ஜாலான் கெபோங் பூங்காவில் உள்ள ஸ்ரீ அருள்மிகு பாலதண்டாயுதபாணி ஆலயத்தை நோக்கி தங்க ரதம் புறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 131 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வெள்ளி ரதம் சுமார் 1 மணி நேரம் கழித்து லெபோ பினாங்கில் உள்ள நகரத்தார் ஆலயத்திலிருந்து ஜாலான் ஆயர் தெர்ஜூனில் உள்ள நாட்டுக்கோட்டை செட்டியார் கோவிலுக்கு புறப்பட்டது. தைப்பூசத்தின் போது ரத ஊர்வலம் எந்த அளவிற்கு பிரசித்தி பெற்றதோ அதே அளவிற்கு அம்மாநிலத்தில் தண்ணீர் மற்றும் அன்னதான பந்தல்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. இவ்வாண்டும் பக்தர்களின் பசி மற்றும் தாகத்தை தீர்க்க 100க்கும் மேலான பந்தல்கள் போடப்பட்டுள்ளன. தைப்பூசத்தில் ஸ்லாங்கூர் போலீஸ் 24 மணி நேர கண்காணிப்பு நடவடிக்கை. தைப்பூசத்தை முன்னிட்டு ஸ்லாங்கூர் பத்துமலை சுற்று வட்டார பகுதிகளில் அரசு மலேசிய போலீஸ் படை PDRM தங்களின் உறுப்பினர்களை பணியமர்த்தி 24 மணி நேர முழுமையான கண்காணிப்பை மேற்கொண்டுள்ளது. இருப்பினும் பொதுமக்களும் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருப்பதோடு குறிப்பாக திருட்டு வழிப்பறி கொள்ளை போன்ற நடவடிக்கைகளுக்கு பலியாகாமல் இருக்கவும் PDRM நினைவூட்டியது. அவசர உதவி தேவைப்படும் பொதுமக்கள் பத்துமலையை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் போலீஸ் நடவடிக்கை மையங்களுக்கு செல்லலாம் என்று புக்கிட் அமான் குற்றவியல் தடுப்பு மற்றும் சமூக பாதுகாப்புத்துறை JPJKKவின் வியூக திட்டமிடல் துணை இயக்குனர் டத்தோகே குமரன் கூறினார். நேற்று பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தின் தைப்பூச கொண்டாட்டத்தை முன்னிட்டு போலீசார் ஏற்பாடு செய்திருக்கும் தண்ணீர் பந்தலுக்கு வருகை தந்தபோது குமரன் அதனை தெரிவித்தார். 1992ஆம் ஆண்டு முதல் இப்பணியை தொடர்ந்து வரும் PDRM இம்முறையும் 88 உறுப்பினர்களும் அதிகாரிகளும் அதில் பங்கேற்று ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு குடிநீரும் குளிர்பானமும் வழங்கி வருகின்றனர். பக்த அலையில் கந்த பெருமான் கல்லுமலை ஆலயத்தை வந்தடைந்தார். இப்போ கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தின் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ரத ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. நேற்று காலை புந்தோங் சுங்கைபாரி வழியில் உள்ள அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து பெரும் திரளான பக்தர்கள் புடைசூழ புறப்பட்ட முருகப்பெருமான் குனோங் செரோ கல்லுமலை ஆலயத்தை வந்தடைந்தார். காலை மணி 6க்கு புறப்பட்ட ரதம் காலை மணி 11க்கு வந்தடைந்ததாக இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் செயலாளர் விமு தியாகராஜன் கூறினார். சுங்கைபாரியில் இருந்து புறப்பட்டு ஜாலான் துன்ரசாத், ஜாலான் லகாட், ஜாலான் சுல்தான் யூசுப் வழியாக ரதம் கல்லுமலை ஆலயத்தை வந்தடைந்ததாக அவர் குறிப்பிட்டார். ரத ஊர்வலத்தின் போது வழிநெடுகிலும் மக்கள் காத்திருந்து அர்ச்சனைகள் செய்தும் பால்குடம் ஏந்தியும் தேங்காய்கள் உடைத்தும் தங்களின் காணிக்கையை செலுத்தினர். இதனிடையே ரத ஊர்வலம் தொடங்கி தைப்பூசத்திற்கு அடுத்த தினம் வரை ஆலயத்தில் சில தரப்பினர் தொடர்ந்து அன்னதானம் வழங்கி வருகின்றனர். இதனிடையே தைப்பூசம் நாளை மாலை 4 மணி அளவில் ரதம் மீண்டும் கல்லுமலை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு மகா மாரியம்மன் ஆலயத்தை வந்தடையும் என்று தியாகராஜன் தெரிவித்தார். மக்கள் வெள்ளம் புடைசூழ வெள்ளி ரதத்தில் பவனி வந்தார் முருகப்பெருமான். பக்தி மனம் கமழ தாய் கோவிலான கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து மணி 9:15 அளவில் வத்துமலை திருத்தலத்தை நோக்கி வெள்ளி ரதம் பரவசத்தோடு புறப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வழக்கத்திற்கு மாறாக இம்முறை அலையென பக்தர்கள் கூடி முருகப்பெருமானை சுற்றி அரோகரா துதி பாடியவாறு பாத யாத்திரையாக நடந்து சென்றதை நாம் பதிவு செய்திருந்தோம். இவ்வாண்டு கோலாலம்பூரில் இருந்து பத்துமலை வரையில் 26 இடங்களில் வெள்ளி ரதம் நிறுத்தப்பட்டதால் பக்தர்கள் திருப்தியான முறையில் அர்ச்சனை செய்து கந்தனை உளமாற வழிபட்டு சென்றனர்.
கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு ரதத்தின் புறப்பாடு சற்று வேகமாக இருந்ததால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னதாகவே ரதம் சில இடங்களில் கடந்து சென்றது. அதோடு ரத ஊர்வலத்தின் போதே தங்களின் நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் வகையில் பலர் பால்குடம் மற்றும் சிறிய காவடிகளை ஏந்திய வண்ணமாய் பத்துமலை திருத்தலத்தை நோக்கி நடக்க தொடங்கினர். இம்முறை வெள்ளிரத ஊர்வலத்தில் கலந்து கொண்டு பாத யாத்திரையாக பத்துமலை திருத்தலத்தை சென்றடைவது மனதிற்கு முழு திருப்தி அளிப்பதாக பக்தர்கள் சிலர் பகிர்ந்து கொண்டனர். கல்வியின் முக்கியத்துவத்தை பிரதமர் தலைமையிலான அரசாங்கம் முன்னிறுத்துகிறது. சிறுவர்களின் நல்வாழ்வுக்கு உதவுவதில் வர்த்தகத்துறையின் ஈடுபாடு நாட்டின் எதிர்காலத்தின் முதுகெலும்பாகும். நாட்டின் வளர்ச்சியில் குறிப்பாக மேம்பட்ட மக்களை உருவாக்கும் பொருட்டு கல்வியின் முக்கியத்துவத்தை பிரதமர் தலைமையிலான அரசாங்கம் முன்னிறுத்துவதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறுகின்றார். B40 குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் கல்வி தேவைகளுக்காக சேமிக்க தொடங்குவதற்கான ஊக்குவிப்பாக சுங்கைபூலோ நாடாளுமன்றத்தை சேர்ந்த 600 மாணவர்களுக்கு தலா 20 ரிங்கிட் வழங்கி பேங்க் ராக்யாட்டின் கீழ் 500 சேமிப்பு கணக்கை திறப்பதற்கு டாக்டர் ஸ்ரீ ரமணன் உதவி புரிந்தார். பேங்க் ராக்யாட் வங்கியின் கீழ் செயல்படும் 500 திட்டம் சேமிப்பு பழக்கத்தை வலியுறுத்துகிறது. இத்திட்டத்தில் அவர்களின் எதிர்காலத்திற்கும் கல்விக்கும் மிகவும் துணை புரிகிறது. இந்த வங்கி கணக்கை தொடருவதற்கு 20 ரிங்கிட் முன்பணம் செலுத்த வேண்டும். நேற்று முன்பணம் செய்த அனைத்து பிள்ளைகளுக்கும் அந்த பணத்தை நான் தந்தேன். கடந்த ஆண்டும் சுமார் 1000 பேருக்கு நான் இந்த வங்கி கணக்கை திறந்து தந்திருக்கிறேன் என்று அவர் கூறினார். மலேசியா வந்தடைந்தார் துருக்கி அதிபர். 2 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருக்கும் துருக்கி அதிபர் ரிஷப் தைப் எர்டோகன் நேற்று மலேசியா வந்தடைந்தார். அவரின் துணைவியார் எமினுடன் பயணித்த விமானம் நேற்று பிற்பகல் மணி 2:10 அளவில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் பூங்காராயா வளாகத்தில் தரையிறங்கியது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அவரின் துணைவியார் டாக்டர் ஸ்ரீ வான் அசிசா வான் இஸ்மாயில் அவ்விருவரையும் வரவேற்றனர். பிரதமருடன் புத்ரஜயா மாநாட்டு மையத்திற்கு செல்வதற்கு முன்னர் அரசு ரேஞ்சர் படைப்பிரிவின் 1வது பேட்டலியன் 28 அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்களை கொண்ட மரியாதை அணிவகுப்பை எர்டோகன் பார்வையிட்டார். அவர் அன்வாருடன் இருவழி சந்திப்பை நடத்துவதோடு சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாகவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்துலக அரசு தந்திரத்திற்கு அவர் செய்த பங்களிப்பை அங்கீகரித்து மலாயா பல்கலைக்கழகத்தில் எர்டோகனுக்கு கௌரவ பட்டமும் வழங்கப்படவிருக்கிறது. ஆலயங்களில் தூய்மை குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் அதிகரிக்க வேண்டும். தைப்பூசம் சமய நெறியுடன் கொண்டாடப்பட்டாலும் மக்கள் பலரின் அலட்சிய போக்கினால் இத்திருவிழாவிற்கு பிறகு கோவில் வளாகங்கள் குப்பை குளங்களாக காட்சியளிக்கின்றன. ஆலய வளாகங்களை சுற்றி பல குப்பை தொட்டிகள் ஏற்பாடு செய்து வைத்திருந்தாலும் குப்பைகளை அதில் போட வேண்டும் என்ற அடிப்படை விழிப்புணர்வு இல்லாதது வருத்தம் அளிப்பதாக உள்ளது. இந்நிலையில் ஆலயங்களின் தூய்மை குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கிளீன் தைப்பூசம் தோற்றுனர் விக்னேஸ்வரன் கலியபெருமாள் வலியுறுத்துகின்றார். சமய நிகழ்ச்சிக்காக ஒன்று கூடும் பொழுது ஆலயங்களின் தூய்மையை பராமரிப்பதை அவரின் கடமையாக உணர்ந்திருக்க வேண்டும். எனினும் மக்களின் அலட்சிய போக்கினால் தூய்மைக்கு பாதகம் விளைவிக்கும் வகையில் கண்ட இடங்களில் குப்பைகள் போடுவதையே அதிகம் விரும்புவதாக விக்னேஸ்வரன் கலியபெருமாள் கூறினார். தைப்பூசத்தின் போது உள்நாட்டினர் மட்டுமின்றி வெளிநாட்டவரும் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு முருகன் திருத்தலங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்றனர். உடலும் உள்ளமும் தூய்மையுடன் இறைவன் அருளை வேண்டி செல்லும் இடம் இவ்வாறு தூய்மையின்றி காணப்படுவது மிகவும் வேதனை அளிப்பதாக பார்வையில் கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் போது விக்னேஸ்வரன் தெரிவித்தார்.